நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னும் நம்ம கிட்ட 8 மந்த்ஸ் தான் இருக்கு. 8 மந்த்ஸ்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 240 டேஸ் தான் நம்ம கையில இருக்கு. இப்போ நம்ம ஆரம்பிச்சா கூட நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மெடிக்கல் காலேஜ்க்கு போக முடியுமா? அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு போக முடியுமா? போலாமே, ஹாப்பியா போலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க என்சிஆர்டி லைன் பை லைன் முடிச்சிட்டு அதோட அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட் கிளாரிட்டி, ப்ராக்டிஸ், ரிவிஷன், மாக் டெஸ்ட், ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டு நீங்க ஹாப்பியா மெடிக்கல் காலேஜ்க்கு போயிட்டு டாக்டர் ஆகலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ கைஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இந்த பிளானிங்ல தான் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் எதுக்கு அந்த பிளானிங் ஃபெயில் ஆகுறது? நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் இந்த வருஷம் கரெக்டாக கவர் பண்ணி நம்ம எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக பிளானிங் தான் பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக பிளான் பண்ணால் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் இருந்தால் நம்ம டாக்டர் ஆகலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா 8 மந்த்ஸ் உங்கள் பர்சனலைஸ்டு பிளான். இது ஸோ எல்லாருக்கும் ஒரு பர்சனலைஸ்ட் பிளான் இருக்கும்ல, ஆனால் இது எல்லாருக்கும் சூட் ஆகிற ஒரு பிளான். இப்போ முதல்ல பாருங்க, ரியாலிட்டி செக் பண்ணலாம். உண்மையாகவே நம்ம பண்ணலாமா 8 மந்த்ஸ்? நான் சொல்றது இல்லை, நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அது என்னன்னா 8 மந்த்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கம்மியான டைம் கிடையாது. 8 மந்த்ஸ்னா நிறைய டைம் தான். 8 மந்த்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு 50% ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிளான் நடுவுலையே ஒரு கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆகிட்டு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அதுக்குள்ளே ட்ராப் ஆகிடுவாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக ரீசன்ஸும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொன்று விஷயம் என்னென்னா ஃபோக்கஸ். இந்த 8 மந்த்ஸு கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ் நிறையவே வேணும். ஸோ நீங்கள் ஒரு மார்க் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வருது, அடுத்த மாதம் அடுத்த நாள் நீங்கள் டெஸ்ட் எழுதுனா கூட அதே 100 இல்லைன்னா 90 to 100 தான் வரணும். உங்களுக்கு 60, 40 அப்படி கன்சிஸ்டன்சி இல்லாமல் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் தான். கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் நீட் எக்ஸாமில். ஓகே, ஸோ ஒரு வாட்டி என்னன்னா 180 மார்க்ஸ்க்கு எனக்கு 150 வந்துச்சு, ஒரு வாட்டி 100 தான் வந்துச்சு. அது கன்சிஸ்டன்சி கிடையாது. அப்போ உங்களுக்கு டாபிக் மேலே கிரிப் இல்லை. சில டாபிக் உங்களுக்கு பயமாக இருக்குது, சில டாபிக் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னன்னா இந்த 8 மந்த்ஸ் நீங்கள் ரீடிங் முடிச்சுக்கணும், ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸும் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம 8 மந்த்ஸ் போதும். நம்மளுக்கு 8 மந்த்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ராங் பண்ணுறாங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க அது பார்க்கலாம். முதல்ல டூ மெனி ரிசோர்ஸஸ். இப்போ இன்னைக்கு ஒரு சேனல், நாளைக்கு இன்னொரு சேனல், இன்னைக்கு ஒரு புக், நாளைக்கு இன்னொரு புக், அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு சேனல், ஒரு டீச்சர் நம்பிட்டு அந்த டீச்சரை ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. யாராவது பரவாயில்ல, உங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும் உங்களுக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியும், அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு டீச்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க, சேனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆஃப்லைன் சென்டர்ஸே இருக்குது, உங்களுக்கு அந்த டீச்சர் சொல்கிற டவுட் அதெல்லாம் நல்லாவே புரியுது, அவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல. ஸோ ட்ரஸ்ட். ஸோ ஒரு கட் ஃபீலிங் இருக்கும் எல்லாருக்கும், நான் இவங்களை சொன்னால் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், அவங்க சொன்னாதான் புரியும்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கட் ஃபீலிங்கில் போங்க. அதுக்கப்புறம் ஓவர் எம்ஃபசைசிங் பயோ. முதல்ல எனக்கு இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட்டே இதுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, பயோவா ரொம்ப ரொம்ப ஈஸி, சும்மா என்சிஆர்டி லைன்ஸ் படிச்சுட்டு போயிட்டா போதும், அதுக்கு ஏன் நம்ம அவ்வளோ கவலைப்பட வேணாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப பேய் மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் பயாலஜி நீங்கள் தயவு செய்து கிராண்டடாக எடுக்காதீங்க. ஸோ நீட் 2025 பேப்பர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பயாலஜி யாருமே 360/360 ஸ்கோரே பண்ணலையே. ஏன்னா நம்ம பயோ ரொம்ப கிராண்டடாக இருக்கிறோம். ஏன்னா பயாலஜினா அந்த 2 புக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ட்விஸ்ட் பண்ணி எப்படி கொஸ்டின் கொடுக்கலான்னு சொல்லி நீட் 2025 இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ நிறைய பேர் இது இன்னொரு கம்ப்ளைண்ட்டு, பயாலஜி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு, எல்லாருக்கும் பிடிக்கிற சப்ஜெக்ட்னால ஃபஸ்ட்டு பயோ. ஸோ இன்னைக்கு வேக்கப் பண்ண உடனே முதல்ல எடுக்கிற புக்கு பயோ. நிறைய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டிஸ் இதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க,
மேம் எப்ப பாரு அவங்க பயாலஜி புக் தான் எடுப்பாங்க, எங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி அப்படிலாம் நினைக்காதீங்க. we have to see equally. ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இங்க, அப்பதான் நம்மளுக்கு மார்க் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பேக்லாக்ஸ். ஸோ கைஸ் பேக்லாக்ஸ் இருந்துட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் சாப்டர்னா ரொம்ப கஷ்டம். அது பேக்லாக அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஹெட்டேக்காக மாறிடும். அந்த பேக்லாக் குறையாது, அந்த பேக்லாக் இன்னும் பெருசாக ஒரு ஹில் இல்லைன்னா மவுண்டெயின் மாதிரி ஆகிடும். நோ பர்சனல் பிளான். ஸோ இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு பிளான் சொல்லுவாங்க, அது ஃபாலோ பண்ணிடுவாங்க. நாளைக்கு காலேஜில் போனால் இன்னொரு பிளானு, ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பிளானு, இந்த மாதிரி பிளான் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு ஃபிக்ஸடு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வெரி இம்பார்ட்டன்ட்லி, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா? நிறைய ரேங்கர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் இதுதான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இப்போ அவங்க எம்பிபிஎஸ் காலேஜில் இருக்காங்க. 3 பில்லர் ஸ்ட்ராட்டஜி. நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல ஸோ உங்களுக்கு என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மாதம் இருக்குது? 8 months இருக்குது. 8 monthsனா டேக் இட் as 240 days. ரொம்ப சிம்பிள். 240 days. இந்த 240 daysல முதல்ல இந்த 40 days வந்து எடுத்துடுங்க. அதெல்லாம் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ், வேற ஒன்றும் இல்லை. இந்த 40 days யூ டேக் இட் ரிவிஷன் ஆர் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் 40 days எடுத்துட்டிங்கன்னா 200 days இருக்கு. இந்த 200 days வந்து நீங்க 3 டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? 3 பில்லர் ஸ்ட்ராட்டஜியில், இந்த 3 பில்லர் ஸ்ட்ராட்டஜியில் நீங்க முதல்ல 100 days இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுங்க. ரொம்ப சிம்பிள் மேத் தானே. முதல்ல கான்செப்ட் பில்டிங், என்சிஆர்டி லைன் பை லைன்ஸ், பிவைக்யூஸ். ரிமெம்பர் பிவைக்யூஸ் ஆர் த கோல்ட் மைன்ஸ். உங்களுக்கு சேம் அதே கொஸ்டின் வராது எக்ஸாமில், ஆனால் அந்த கான்செப்ட் பேசிஸில் வரும். ஸோ நீங்கள் புரிய வேண்டியது வந்து உங்களுக்கு கான்செப்ட், பிவைக்யூ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு 100 days என்சிஆர்டி லைன் பை லைன், பிவைக்யூ மாஸ் பிவைக்யூஸ். ஓகே, செகண்ட் 100 days, செகண்ட் செட் ஆஃப் 100 days. இதுக்கு எக்ஸிக்யூஷன் என்னன்னா எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய அப்ளிகேஷன் பேஸ்ட் எம்சிக்யூஸு, ட்விஸ்டட் எம்சிக்யூஸு, லென்த்தியான கொஷின்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. டெஸ்ட் ப்ராக்டிஸு அண்டர் ப்ரெஷர். டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்டர் ப்ரெஷர்னா உங்களை ப்ரெஷர் பண்ணதில்லை, சேம் அந்த எக்ஸாமினேஷன் மாதிரியே ஒரு 3 hours அந்த ஸ்டிமுலேஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ மார்க்ஸு ஒரு கொஷின்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது, ஃபிசிக்ஸ்க்கு எவ்வளோ டைம், கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ டைம், பயாலஜிக்கு எவ்வளோ டைம், இப்படி உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கே புரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயாலஜி வந்து நான் 40 minutesல முடிக்கணும் சொல்லி ஒரு டார்கெட் வச்சுட்டு அந்த 40 minutesல ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க. எதுவுமே கரெக்டாக ராங்கா இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் அட்லீஸ்ட் 1 hour to 1 hour 15 minutes ஃபார் பயாலஜி. 1 to 1 hour 15 minutes ஃபார் பயாலஜி. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவ்வளோ லக்ஸுரி ஆஃப் டைம் இல்லை, ஆனால் பயோ தான் ஸ்கோரிங். யார் என்ன சொன்னாலும், ஃபிசிக்ஸ் இஸ் அ கேம் சேஞ்சர், ஐ டூ அக்செப்ட் தட், பட் பயாலஜி இஸ் த ஸ்கோரிங் டாபிக், ரைட்? ஸோ அதில் நீங்கள் மார்க் வாங்குற இது ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இன்னொன்று ரிவிஷன் சைக்கிள், ஸ்மார்ட் ரீகால், மேக்கிங் எரர் நோட்ஸ், ஆல் திஸ் திங்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், எவ்ரி திங். இதுக்கு வந்து லாஸ்ட் 40 days. ஓகே, இது சிம்பிளான ஒரு பிளான் இந்த 8 monthsக்கு இல்லைன்னா 240 daysக்கு. ஸோ இதுக்காக நான் ஒரு டெய்லி நீங்கள் ஒரு பர்சனல் டைம் டேபிள் எப்படி போடணும்னு சொல்லி நான் ஒரு பர்சனல் டைம் டேபிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், see this is the daily personal timetable. யாரெல்லாம் வந்து வீட்டிலேருந்து படிக்கிறாங்களோ 2 டைம் டேபிள் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு பர்சனல் டைம் டேபிள். இது வந்து ஹோம் ப்ரிப்பரேஷன். யாரெல்லாம் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹோம் ப்ரிப்பரேஷனுக்காக எடுத்த டைம் டேபிள் இது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது பற்றி நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக எடுக்கிறேன். இது வந்து கோச்சிங் சென்டருக்கு போகிறவங்க, யாரெல்லாம் கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய ஒரு டைம் டேபிள். ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னென்னா, ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க வேறு, கோச்சிங் சென்டருக்கு போனவங்க வேறு. ஸோ கோச்சிங் சென்டருக்கு போனவங்க அவங்களுக்கு கோச்சிங் சென்டரில் உட்காந்தா அன்னைக்கு அவங்க எடுத்த கிளாஸ் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த கிளாஸ் பற்றி தான் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. தனியாக இன்னொரு டாபிக் வீட்டுக்கு வந்துட்டுக்கு அப்புறம் எடுத்துட்டு நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அவங்க அன்னைக்கு கோச்சிங் சென்டரில் என்ன சொன்னாங்களோ
அந்த டாபிக்ஸ் பற்றியே ஈவினிங் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுவே பண்ணுங்க. வேற டாபிக் எடுத்துட்டு இப்போ ஈவினிங் வந்துட்டீங்க, ஈவினிங் வந்து உங்களுக்கு என்ன டாபிக் அவங்க காலேஜ்ல சொன்னாங்களோ அது நீங்க யூடியூப்ல லைவ் பாருங்க, இல்லைன்னா பழைய வீடியோஸ் இருக்கும்ல அதெல்லாம் யூடியூப்ல பாருங்க. ஓகே, உங்க டவுட்ஸ் ஏதாவது அப்படியே கிளாரிஃபை ஆகும். காட் இட்? see here. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது டைம் டேபிள் வந்து கோச்சிங் சென்டர்ல போனவங்க டைம் டேபிள். இது வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வீட்டில் இருந்து படிக்கிறாங்களோ அவங்களோட டைம் டேபிள். ஓகே, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னும் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசஸ் இருக்குது இன்னும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் நம்ம சேனல்லேருந்து வரும். ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வி ஆல் ஆர் தேர் ஃபார் யூ. ஸோ இந்த வாட்டி நீட் 2026 நீங்கள் கிராக் பண்ணி MBBS காலேஜ்க்கு போகிற வரைக்கும் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.